சொல்ல சொல்ல நம்ம மனத்துக்குள்ளே தானாகவே அது ரெக்கார்டிங் ஆயிரும். பீடி இழுக்கக்கூடாது, சிகரெட் இழுக்கக்கூடாது, சீட்டாடக்கூடாது, மது குடிக்கக்கூடாது, இப்படிப்பட்ட விரதங்களெல்லாம் இந்த 60 நாட்கள் ஒரு வருஷத்தில் 2 மாதம் 12 மாதத்தில் 2 மாதம் அப்படி கடைப்பிடித்து வருகிற பொழுது அவனுடைய மனத்தில் ரெக்கார்டிங் ஆயிரும், மனிதன் பக்குவப்பட்டுருவான் அப்படின்னு நினச்சி தான் இந்த விரதத்தை நம்ம எல்லாரும் கை கொள்ளுதோம். அதனால தான் மாலை போட்டவனே ஐயப்பன்னு ஏன் சொல்லுதோம் அப்படி சொன்னால் அவன் உடனே ஐயப்பனா இல்லையான்னு நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. ஐயப்பனுக்கு நிகராக அவன் விரதம் இருந்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தைகளை எல்லாரும் சொன்னது. அதனால தான் மது குடித்தல், பீடி இழுத்தல், சிகரெட் இழுத்தல், சீட்டாடுதல், சூதாட்டம் கொள்ளுதல். சூதாட்டம் ஏன் கொள்ளக்கூடாது? அதில் என்ன கேடு? அவனை ஜெயிக்கிறது எப்படிங்கிற வஞ்சகம் அவன் நெஞ்சத்தில் வளர்ந்துடும். அந்த வஞ்சகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் யாரும் அதை செய்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பீடி இழுக்காமல் இருக்காங்களா, சிகரெட் இழுக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கும் விரும்பலை, எதுக்கும் விரும்பலை. இந்த விரதத்தின் மகிமை அது. 60 நாட்கள் அப்படி தனக்குள்ளே சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பான்னு சொல்ல சொல்ல தன்னை அறியாமலே ஆத்மாவில் போய் ரெக்கார்டிங் ஆயிரும். அந்த பழக்கத்தில் அந்த மாலையை கலத்தும் பொழுது 60 நாள் கழித்து மாலையை கலத்தும் போது தன்னை அறியாமல் மனத்தில் எதையோ இழக்கிறது மாதிரி ஒரு உணர்வு நம்மளை தொடும். அப்படி தொடுகிற பொழுது மீண்டும் இந்த ஐயப்பசாமி விரதம் எப்பொழுது வருங்கிற எதிர்பார்ப்பு ஐப்பசி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லாரும் உலகத்திலையும் தோன்றிடும். தோன்றவுடனே அவன் மீண்டும் மாலை போடணுங்கிற ஒரு தாகம் அவனுக்கு வந்துடும். புரியுதா? நிறைய பொம்பளைங்களுக்கு இதில் நிறைய பிரயோஜனம் உண்டு. ஏன்னா குடிகாரன் 2 மாதம் குடிக்க மாட்டான், வீட்டுக்குள்ளே தொந்தரவு நடக்காது, சண்டை சச்சரவு போட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அதனால் பொண்டாட்டி பொறுத்து நான் வற்புறுத்துவா, மாலையை போடியா நமக்கு புண்ணியம் கிடைக்கட்டும். ஏன் இவா தப்பிக்கணும்ல அவன்ட்டு இருந்து, அதுக்காக தப்பாக நினைக்கக்கூடாது. ஐயப்பன் அந்த வழியிலையாவது இந்த மக்களை காப்பாற்றினான்ல, அதனால் அந்த புனிதமான விரதத்தை மேற்கொள்வது நன்று. என்னுடைய பேரே ஐயப்பசாமி தான். ஐயப்பன் என்ற ஐயப்பசாமி தான் என்னுடைய இயற்கை பேர். எங்கள் குலதெய்வம் கருப்பசாமி, ஸ்ரீராமர், அன்னை பார்வதி, இதுதான் எங்களுக்கு முருகன், இவங்க தான் எனக்கு குலதெய்வம். புரியுதா? அதனால் எங்களுக்கு முதல் தெய்வமாக கருப்பசாமியை நாங்கள் அருள் எடுத்து வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய பேர் ஐயப்பசாமி. அதனால் இந்த வருஷத்தில் இந்த மண்டல பூஜையினுடைய மறுநாள் ஐயப்பனுக்கு ஒரு திருநாளாக கொண்டு இந்த மாலையிலே அவருக்கு அலங்காரம் செய்து அற்புதமாக மேளதாளத்துடனும் சாமியுடைய பஜனையுடனும் சாமியுடைய ரதம் ஒரு சின்ன பவனி ஊர் பொது வழியில் நடக்க போகுது. எல்லாரும் புண்ணியமாக இருப்போம். மன ரீதியாக எல்லாரும் பக்குவப்படணும். ஆன்மீகவாதிகள் அனைவரும் மனசை அடக்கணும். கடவுளை வணங்கக்கூடியவனுக்கு போட்டி, பொறாமை, வஞ்சனை இருக்கக்கூடாது. கெட்ட எண்ணம் வரக்கூடாது. இன்னொருத்தன் இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கானேங்கிற தாகம், ஒரு மன நோகல் இருக்கக்கூடாது. நீயும் வளர்ந்துக்கா. ஒரு இடத்துல தான் ஐயப்பனை கும்பிடணுமா? உலகம் முழுக்க கும்பிடலாம். ஒரு இடத்துல தான் சப்பரம் எடுத்து கும்பிடணுமா? கிடையாது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அத்தனை பேரும் அந்த உலாவை செய்யி, அத்தனை பேரும் அந்த விழாவை கோலாட்டம் பண்ணு. எல்லாரும் அந்த ஐயப்பனை கும்பிட்டு புண்ணியம் அடையட்டுமே. அதனால் எல்லாரும் உள்ளத்திலும் புனிதமாக நிறைந்திருப்போம், ஆனந்தமடைவோம். சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லி நம்முடைய மாசிலாத மனதுக்குடி ஈசனை வரவைத்து அருள்வாக்கை தொடங்குவோம். அரோகரா.